ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போ எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானிக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டை வந்து வாங்கிட்டு வர்றாருங்க. எதுக்காகனா பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானியோட பர்த்டேங்க. இதை வந்து நம்முடைய இலக்கியா வந்து சொல்லி நம்ம கௌதம் தெரிஞ்சு அதுக்கான பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஜானியும் நம்முடைய கௌதம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு செயினை வந்து வாங்கிட்டு வராருங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானி அம்மா கையில் கொடுத்து ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. அம்மா இந்த கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா நீ வந்து ஷாக் ஆயிடுவா அப்படின்றாங்க. அதுவும் போக நான் எங்கே வந்து நம்ம மேலே வச்சிருக்க பாசம் வந்து நம்மளை அம்மான்னு கூப்பிட்டு இருக்கான். ரேவதியோட விஷயம் தெரிஞ்சுன்னு நம்மளை வந்து அம்மான்னு கூப்பிடுவானா, இதே பாசம் இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அந்த லாக்கையை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதமோட போட்டோவும் நம்மளுடைய ஜானியோட போட்டோவும் வந்து சேர்ந்து இருக்குங்க. இந்த மாதிரி வந்து எப்பயுமே நம்ம வந்து சேர்ந்து இருக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதம் வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா என் வாழ்நாளில் இந்த மாதிரி கிஃப்ட்டை வந்து யார் வந்து கொடுத்துருக்க கௌதம், நீ புள்ள நீ வந்து எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்து அப்படின்ற மாதிரி வந்து சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்தா இந்த பைரவி வைத்தறிச்சல் படுறாங்க. என்ன கௌதம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயன்ட்டு உங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்களுக்கெல்லாம் இந்த வயசில் என்ன பர்த்டே வேறு கொண்டாட்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுகிறாங்க. உங்கள் வேலையை பாருங்கள், என் அம்மாவுக்கு வந்து நான் என்ன செய்யணுமோ எனக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா, மேடம் உங்களை யாருமே அந்த வீட்டில் வந்து கண்டுக்கிறது இல்லைல்ல, நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும், எதுக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்க உடச்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அது இந்த பைரவி பார்த்தீங்கன்னா, ஏண்டி நானை வந்து தேவையில்லாத நீ தாண்டி வந்து தேவையில்லாத வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒட்டிக்கிட்டு நீ வந்து பண்ணுறதெல்லாம் எங்கள் காசு பணத்தெல்லாம் வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ற மாதிரியே வந்து நம்முடைய பைரவி வந்து கேள்வி கேட்குறாங்க. நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன், இலக்கியாவை பற்றி எந்த ஒரு தப்பான வார்த்தையும் வந்து உங்கள் வாயிலிருந்து வந்து வரக்கூடாது, மீறி வந்தால் நான் வந்து மனுஷனாகவே வந்து இருக்க மாட்டேன், கூடிய சீக்கிரம் உங்கள் கையில் விட்ட சேலஞ்சை வந்து மாணிக்கத்தோட இடத்த வந்து வாங்கி அதிலே வந்து அனாத ஆசிரமத்தை வந்து ஆரம்பிக்கிறனோ இல்லையா பாருங்கள், என்னுடைய மனைவியோட ஆசையை வந்து நிறைவேற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுவும் வந்து பார்க்கலாம் கௌதமா அப்படின்ற மாதிரி பைரவி சொல்கிறாங்க. சவாலில் மட்டும் தோத்துட்டீங்களான்னு நீங்கள் என்ன சொன்னீங்கன்றது உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா, இந்த வீட்டை விட்டு நீங்கள் வந்து வெளியே போகிறோன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்ற அதே நாங்கள் வந்து தோத்துட்டா நாங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு இல்லை இந்த எல்லா அதிகாரத்தை வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்கோம், ரெண்டுத்துல எது நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம் கௌதம், நீ வந்து இப்போ வந்து ஆட்டெல்லாம் நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அடக்கி வைக்கல பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதிகாரம் மட்டும் என்கிட்ட வரட்டும், அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த இலக்கியாவை மறுபடியும் இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிறனா இல்லையா பார் கௌதம் அப்படின்ற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. வேறு எபிசோடில் இதெல்லாம் வந்து நடக்க போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன்ல போட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.